ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மித்ரா. இன்றைக்கி நம்ம சாக்கோ சிப் குக்கி எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்குறோம். பட்டரு, வீட் ஃப்ளாரு, நாட்டு சர்க்கரை ப்ளஸ் சாக்கோ சிப்ஸ் எடுத்துட்டுருக்குறோம். தேவையான அளவு சாக்கோ சிப்ஸும் ப்ளஸ் தேவையான அளவு மில்க்கும் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சாக்கோ சிப் குக்கி பண்ண போகிறோம். இதில் வீட் ஃப்ளார் சேர்த்து செய்கிறது ஒரு ஹெல்தியர் வெர்ஷன். இது இல்லாமல் நம்ம வந்து கருப்பு கவுனி அரிசி, ராகி எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். ஜென்ரலாக இது பார்த்திங்க அப்படின்னா மைதா தான் ஆட் பண்ணி செய்வாங்க. பட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீட் ஃப்ளார் சேர்த்து செய்கிறோம். இது ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம இது செஞ்சு தரோம். ப்ளஸ்ஸு பட்டரை நல்லா பட்டரை பீட் பண்ணிவிட்டு அது கூட நாட்டு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். நல்லா நாட்டு சர்க்கரையும் பட்டரும் நல்லா க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் அதில் வந்து வீட் ஃப்ளாரை சேர்த்துக்கணும். எவ்வளோ அளவு அப்படின்றத நம்ம மெஷர் பண்ணி சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா நம்ம கைவிட்டும் பிணையலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம இப்போ சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கிறோம். எதுக்கு சாக்கோ சிப் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இது சாக்கோ சிப் குக்கி இல்லை, ஸோ அதனால் சாக்கோ சிப் ஆட் பண்ணுறோம். நான் சொல்ல மறந்துட்டேன். ஆல்ரெடி வீட் ஃப்ளார் கூட கொஞ்சம் பேக்கிங் பவுடரு ப்ளஸ் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் இதை நல்லா பிணைஞ்சா இப்படி தான் வரும். இதை வந்து ஒரு கவர் போட்டு நல்லா சுற்றி இதை ஒரு 20 to 25 மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம். ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு எடுக்கலாம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் நம்ம அதை ரெஸ்ட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் நான் உங்களுக்கு வச்சுருக்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட்டு ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி, ஓவனோ ஓடிஜோ என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும். நான் வந்து அந்த கட்டிங் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கல. இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு நல்லா அழகாக அது ஒரு கட்டர் வச்சு, நம்ம எந்த கட்டர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கட்டர் வச்சு கட் பண்ணி இப்படி ஸ்டார் ஷேப்பில் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருக்கேன். ப்ளஸ் ஓடிஜி ஆல்ரெடி நான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதுக்கப்புறமா இதை வந்து இப்போ ஆஃப் ஆகிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி இதில் நான் வந்து உங்களுக்கு இந்த ஆல்ரெடி வச்சுருக்க இந்த குக்கீஸ் எல்லாம் எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக்கிங் மோடில் 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இதை பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஹோம்மேட் சாக்கோ சிப் குக்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நம்மளுக்கு அங்கே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏதோ இடிக்கிற மாதிரி இருந்ததுனால வேறு ஒரு இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் உங்களுக்கு அப்படி காமிக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதை நம்ம ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஹோம்லேயே ரெடி பண்ண எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணாத ஒரு சாக்கோ சிப் குக்கி ரெடி ஆகிடுச்சு. 180 டிகிரி செல்சியஸில் ரெண்டுமே அப் அண்ட் டவுன் ராட் ரெண்டுமே வந்து நம்ம இதில் வச்சு 25 to 30 மினிட்ஸ் நம்ம வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுள்ள சாக்கோ சிப் குக்கி தான் மேக் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி கஸ்டமர் ஒருத்தருடைய ஆர்டரு, அதுதான் நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து பேக் பண்ணி வெளியே எடுத்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குது பார்த்திங்களா? பேக் பண்ணதுக்கப்புறமா பின்னாடி நம்ம திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். அப்படி இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாம் ஹைஜீனிக்காக செஞ்சு தருவோம்.